சோழனும் பல்லவனும் நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப நிலாவோட அப்பாக்கார சோழன் பாக்குறாரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, என்ன நிலாவோட அப்பாக்காரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு. சேரன் சொல்றாரு, சோழா யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. நிலா சொல்றாங்க, சோழா எங்க அப்பா கிட்ட நீங்க பேசுனீங்கல்ல, அதனால மனசு மாதிரி என்ன வீட்டுக்கே பார்க்க வந்துட்டாரு. மனோகரன் சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு, நிலாவையும் சோழனையும் ஒரு வாரம் எங்க வீட்டுக்கு நாங்க கூட்டிட்டு போலாமா? பாண்டியன் சோழன் கிட்ட சொல்றாரு, உன் ஜோலி முடிஞ்சிச்சுரா. சோழன் சொல்றாரு நிலாவோட அப்பா மனோகர் கிட்ட, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நிலாவுக்கு இன்டர்வியூ ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா இத கேட்காம சேரன் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுறாரு மனோகர் கிட்ட. இத கேட்ட சோழன் ரொம்ப சோகமாயிடுறாரு. மாட்டி விட்டுட்டியே அண்ணன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. மனோகர் சொல்றாரு நிலா கிட்ட, நாளைக்கு காலையில உன்னையும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நிலாவும் சரிப்பான்னு சொல்லிடுறாங்க. மனோகர் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வெளியே வந்துடுறாரு. சோழன் கிட்ட சொல்றாரு, இத நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இல்ல? சோழன் சொல்றாரு, என்னைய தாண்டி உங்களால நிலாவை கூட்டிட்டே போக முடியாது. மனோகர் சொல்றாரு, சோழா இன்னும் 6 நாள் தான் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் என் பொண்ணு எனக்கு என் வீட்டுல மகளா இருப்பா. இத கேட்ட சோழன் அதிர்ச்சி ஆயிடுறாரு. நாளை சந்திப்போம்.